अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் தொண்டை நாட்டிலே அமைந்துள்ள திவ்ய தேசமான திரு இடவெந்தை என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்ற பொழுது மிகவும் ஒரு விலட்சணமான பிரக்கிரியிலே பாசுரங்களை அருளி செய்தார். அதாவது ஆழ்வார் நாயக்கி நிலையை அடைந்து அந்த நாயக்கியினுடைய ஒரு நிலையை பற்றி தாயார், அவளுடைய திரு தாயாரானவள், அவள் எம்பெருமானிடத்தில் விண்ணப்பித்து உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய், இவளை நீ என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று தாயார் கேட்பதாக 10 பாசுரங்கள் அமைந்திருந்தன. இப்படி 10 பாசுரங்களிலேயும் அந்த தாயாரானவள் எம்பெருமானுடைய வைபவங்களையெல்லாம், அவனுடைய அவதார செயல்களையெல்லாம், அவனுடைய திருநாமங்களையெல்லாம் சொல்லி இவளை நீ எண்ணிணைந்திருந்தாய் என்று கேட்டாள் அல்லவா? இப்படி தாயார் அந்த எம்பெருமானை பற்றி சொன்னதை மகளும் கேட்டிருக்கிறாள். அவள் மோகித்த நிலையிலே இருந்தாலும் கூட அந்த பரகால நாயக்கியானவள் அவளும் தன்னுடைய காதாலே இதையெல்லாம் கேட்டாள் அல்லவா? அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை கேட்டபடியினாலே அவளுக்கே உணர்த்தி ஏற்பட்டு விட்டது. உடனே அவள் எம்பெருமானை உடனே சேவித்தாக வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறாள். அப்படி சென்றவள் அடுத்தபடியாக திரு அட்டபுயகரம் என்கின்ற ஒரு திவ்ய தேசம், அது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அது அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை அனுபவிக்க தொடங்குகிறாள். கீழ்ப்பதிகம் தாய்ப்பாசுரமாக சென்றது. இந்த பதிகத்திலே தலைமகள் பாசுரமாக, அதாவது தன்னுடைய நிலையை தாயார் தெரிவிக்காமல் தானே தெரிவிப்பதாக, தலைமகள் தானே தெரிவிப்பதாக திருமங்கை ஆழ்வார் தம்மை ஒரு நாயக்கியாக பாவித்து கொண்டு இந்த அட்டபுயகரத்திலே இருக்கிற எம்பெருமானை அப்படி சேவிக்க தொடங்குகிறார். அப்படி சேவிக்கின்ற பொழுது அந்த எம்பெருமான் அடியவர்களுக்காக செய்த செயல்கள், அவனுடைய வடிவழகு, இதையெல்லாம் எம்பெருமான் காட்டி கொடுத்தவுடனே இவ்வளவு அழகாக இருக்கிற இந்த எம்பெருமான் யாரோ தெரியவில்லையே என்பது போலே இவர் ஆறுகொல் என்கிறாளாம். இவள்தான் நன்றாக உணர்ந்திருக்கிறாள் இவன் தன்னுடைய நாயகனான எம்பெருமான் தான் என்று. இருந்தாலும் நமக்கு இந்த எம்பெருமான் இப்படி காட்சி கொடுத்து விடுவானோ என்கிற ஒரு ஐயத்தினாலே இவர் ஆறுகொல் என்று கேட்க, உடனே அந்த எம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்து நான் தான் அட்டபுயகரத்தேன் என்று அவன் சொன்னானாம். அதை அப்படியே தாய்மாருக்கும் தோழிமாருக்கும் சொல்லுவதாக இந்த 10 பாசுரங்கள் மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றன. அதில் முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், எவ்வளவு மேன்மையுடையவன் எம்பெருமான், பிரம்மாதி தேவர்களும் அவனை துதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான், அவனை நான் சேவித்தேன். அந்த தேவர்களுக்காக அவன் இரணியனை அழித்தானே, அந்த பெருமையெல்லாம் தோற்ற அவன் எழுந்தருளியிருந்தான். அவனை நான் சேவித்தேன். இவன் யார்கொல் என்று கேட்டவுடனே அட்டபுயகரத்தேன் என்று அவனே சொன்னான் என்று சொல்லுகிறாள். திரிபுரமோன்னரித்தானம் மத்தை மலர்மிதமேலயனம் வியப்பா முறிதிரமாகடல் போல் முழங்கி மூவுலகம் முறையால் வணங்க எரியனகேதர வாழையித்தோடு இரணியனாக நிரண்டு கூறா அறியுருவால் இவரார் கொலென்ன அட்டபுயகரத்தேன்னாரே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், ருத்ரனாலும் பிரம்மாவாலும் துதிக்கப்படுபவன். ருத்ரன் எப்படிப்பட்டவன்? திரிபுரமூன்றரித்தான், உலகத்திலேயெல்லாம் திரிந்து கொண்டிருக்கின்ற முப்புறங்கள், அதாவது அதற்கு திரிபுரம் என்றே பெயர் உண்டு. ஆனாலும் இங்கே திரிபுரம் 3 என்று சொல்லி இருக்கிறபடியினாலே திரிகின்ற பட்டணங்கள் 3. அந்த அசுரர்கள் சில பேர் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பட்டணங்களை கொண்டு திரிந்தார்கள். ஆங்காங்கே அந்த பட்டணத்தை இறக்கி
கீழே இருப்பவர்களுக்கு ஆபத்தை விளைத்தார்கள். அதனாலே தேவர்கள் எல்லாம் ருத்ரனை போய் வேண்டிக் கொள்ள அந்த ருத்ரன் அந்த 3 பட்டணங்களையும் எரித்து விட்டான் என்று இப்படி ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது அல்லவா. முப்புறம் எரித்தவன் என்ற பெயர் அவனுக்கு உண்டல்லவா. அதைத்தான் இங்கே காட்டுகின்றார். திரிபுரமூன்று எரித்தான் என்று அரிய செயலை செய்தவனாக தன்னை அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனுக்கு தகப்பனான பிரம்மா என்று மற்றை மலர்மிசமேல் அயன் என்று பூவிலே திருநாபி கமலத்தில் இருக்கக்கூடிய பூவிலே எழுந்தொழியிருப்பவனான பிரம்மா அவனும் வியப்பா. இவர்கள் இருவருமே கூட எம்பெருமானுடைய ஆச்சரியமான சக்திகளை நினைத்தவாறே, பகவான் நாராயணனுடைய பெருமைகளை நினைத்தவாறே வியந்து போகிறார்களாம். அப்படி அது மட்டுமல்ல, முறிதரை மாகடல் போல் முழங்கி மூவுல முறிதரை மாகடல் என்றால் மிகவும் பெரிய கோஷத்தை செய்கின்ற அலைகள் உண்டான கடல். அந்த கடலை போலே அப்படியே எல்லாரும் தேவர்கள் அனைவரும் திரண்டு மூவுலகும் 3 லோகத்தில் உள்ளவர்களும் எம்பெருமானை முறையால் வணங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் பெருமை பெற்ற எம்பெருமான் அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய பக்தனான பிரகலாதன் அவனுக்காக இரணியனை அழிப்பதற்காக நரசிங்க உருக்கொண்டான். அதை வர்ணிக்கிறார். எரியன கேசர வாழையிற்றோடு, எரிய நெருப்பு போலே பறக்கின்ற அந்த கேசரங்கள் என்றால் அவனுடைய பிடரி மயிர்கள், அதற்கு மேலே வாழையிறு என்றால் அவனுடைய கோரைப்பற்கள். நரசிங்காவதாரம் எடுத்த பொழுது அவனுக்கு இருந்த கோரைப்பற்கள் வாழையத்தோடு இரணிய நாகம் 2 கூறாக இப்படி பிளந்து இப்படியெல்லாம் செய்து அரியுருவாய் வந்து இந்த காரியத்தை எல்லாம் செய்தான். இப்படி பிரம்மருத்ரகதிகளாலே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டவனாய், மூவலகாலே அவன் முறையால் வணங்க பெற்றவனாய், இப்படி பயங்கரமான தோற்றத்தோடு வந்து தன்னுடைய பக்தனுடைய விரோதியை அழித்தவனாயிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட எம்பெருமான் யார்கொல் என்று நான் நினைத்தேன். அரியுருவாம் இவர் ஆர்கொல் என்ன என்று நான் கேட்டவுடனே அவர் தாமே வந்து அட்டபுஜகரத்தேன் என்னாரே, நான் தான் அட்டபுஜகரத்திலே எழுந்தருளி இருப்பவன் என்று தெரிவித்தான். அட்டபுஜம் என்றால் 8 திருக்கைகள் என்று பெயர். அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடியினாலே அந்த ஊருக்கே அட்டபுஜ கிருகம், அட்டபுஜ அகரம் என்றெல்லாம் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே அட்டபுஜகரத்தேன் என்று தாமே தம்மை சொல்லிக் கொண்டார். ஒரு பிரகலாதனுக்கு உதவினவன் அன்று, இப்பொழுது அவனுக்கு உதவுவதற்கு வந்தேன் அல்லேன், உனக்கு உதவுவதற்காக வந்தேன் என்று என்னை பார்த்து அந்த எம்பெருமான் சொன்னான் என்று இப்படி பரகால நாயகி மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறாளாம் இந்த முதல் பாட்டிலே. அடுத்தபடியாக 2வது பாட்டிலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், இவருக்கு பரத்துவமும் உண்டு, சௌலபியம் எளிமையும் உண்டு, மேன்மையும் உண்டு, எளிமையும் உண்டு. இப்படிப்பட்டவர் யார் என்று கேட்டேன். அட்டபுஜகரத்தேன் என்றார் என்று மறுபடியும் சொல்லுகிறார். வீரரில் வீரரப்பார் வேதமுலைத்திமையோர் வணங்கம், செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கம், தேவரிவர் கொல் தெரிக்க மாட்டேன். வந்து குரலுருவாய் நிமிர்ந்து மாவலி வேள்வியில் மண்ணளந்த அந்தனர் போல் நிவரார் கொலென்ன அட்டபுஜகரத்தேன் என்னாரே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் வெந்திரல் வீரன் என்னால் அந்த வெந்திரல் வீரரில் வீரன், வீரர்களுக்காட்டு வீரரில் வீரன் என்னால் வீரர்களுக்குள்ளே தலைசிறந்த வீரன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வீரம் யாருக்கு உண்டு என்னால், சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை அழித்தான் அல்லவா, அந்த சமயத்திலே அவன் காட்டின பராக்கிரமம், அவனை அசகாய சூரன் என்றும் அனபாய சாகசன் என்றும் இப்படியெல்லாம் கொண்டாடும்படியான பராக்கிரமத்தை உடைய அந்த வீரன், வீரர் ஒப்பார், அந்த வீரனை போன்றவன் இவன் என்று அந்த புருஷனை, அந்த அட்டபுஜகரத்திலே சேவித்த மகாபுருஷனை இப்படி சொல்லுகிறாளாம் பரகால நாயகி. வெந்திரல் வீரரில் வீரர் ஒப்பார். அது மட்டுமல்ல, வேதமுரைத்து இமையோர் வணங்கும் என்று வேதங்களை எல்லாம் சொல்லி இமையோர்கள் அவனை வந்து துதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ராமாவதாரத்திலே அவன் ராவணவதம் செய்தவுடனே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து அவனை வேதங்களை கொண்டு துதித்தார்கள் என்று வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே வேதமுரைத்து இமையோர் வணங்கும் வெந்திரல் வீரரில் வீரர் என்று அவனை கொண்டாடினாள். இது அவனுடைய மேன்மையை சொல்லுகிறது. அடுத்தபடியாக செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் என்று செந்தமிழ் பாடுவார் என்னால் முதலாழ்வார்கள் என்று காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியானத்திலே.
பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய முதலாழ்வார்கள் மூவருமே செந்தமிழ் பாடுவார். அவர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்றவன் தான் திருவேங்கடமுடையான் என்று திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருப்பவன். அவன் எளிமை, அதாவது அந்த வெந்திரல் வீரன் என்பது மேன்மையை சொல்றது என்னால் இங்கே இது எளிமையை சொல்லுகிறதாம். இப்படி செந்தமிழ் பாடுவார்தாம் வணங்கும் தேவரிவர்கள். ஒருவேளை திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் தான் இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறானோ தெரிக்க மாட்டேன், நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே, இவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. இவர் யார் என்றால் வந்து குரல் உருவாயி நிமிர்ந்து என்று மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்திலே ஒரு குரல் என்னால் ஒரு வாமனனாய் வந்தான். அங்கே எளிமையை காட்டினான். உடனே என்ன செய்தான் என்றால் மாவலி வேள்வியில் மண்ணளந்த அந்தணர் என்று உடனே தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய பரத்வத்தை காட்டும் வண்ணமாக திருவிக்கிரமனாக உருவெடுத்து 3 லோகங்களையும் அவன் அளந்து விட்டான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்தணன் பிரம்மச்சாரி என்று அங்கேயும் அந்த வாமனன் வந்த இடத்திலே எளிமை, அதே போல உலகளந்த காலத்திலே அவனுடைய மேன்மை, ஆக ராமபிரானாய் அவதரித்த இடத்திலே மேன்மை, திருவேங்கடமலையிலே எளிமை என்று இப்படி எளிமையும் மேன்மையும் கலந்த பசுங்கூட்டமாயிருக்கிற இவர் அந்தணர் போன்று இவர் யார்கொல் என்று நான் கேட்டேன். உடனே அட்டபுயகரத்தேன், அன்றைய தினம் மகாபலியினுடைய செருக்கை அடக்கி தேவர்களுக்கு துயர் தீர்த்தேன். இன்றைய தினம் உன்னுடைய துயரை தீர்ப்பதற்காகவென்றோ நான் இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறேன் என்பது போல என்னை பார்த்து அந்த எம்பெருமான் அட்டபுயகரத்தேன் என்னாரே, நான் தான் அட்டபுயகரத்தான் என்று அவரே என்னிடத்திலே சொன்னாரே என்று இப்படி பரகால நாயக்கி மற்றவர்களிடத்திலே தெரிவிக்கிறாளாம். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள் என்ன, அவனுடைய வடிவழகு என்ன, இவற்றையெல்லாம் தெரிவித்து இவர் யார் என்று கேட்க நான் தான் அட்டபுயகரத்தேன் என்று சொன்னார் என்று இன்னமும் பாசுரங்களிலே சொல்லுகிறாள் பரகால நாயக்கி. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.